ஹே மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆலிஸ் இன் பார்டர்லாண்டோட சீசன் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட 3rd எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2nd எபிசோட சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் கிங் ஆஃப் ஸ்பேர்ல இருக்கிற ஒரு கேமில் கலந்துக்கிறாங்க. அவங்க நிறைய ட்ரிக் பண்ணி நிறைய பாயிண்ட் எடுத்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு மினிமம் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீமுக்கு தெரியுது. ஆனால் அது எடுக்க முடியாது தெரிஞ்சும் நம்ம ஹீரோ எப்படி இந்த கேமில் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறோம். 3rd எபிசோட ஒட்டுமொத்த கதையாகவே இருக்கு. வாங்க இப்போ நம்ம 3rd எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் நாங்கள் யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனால் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டாட்டா ஆல்ரெடி மெக்கானிக் நம்ம சொல்லியிருந்தோம். அதனால அவர் வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. அவரும் அவர் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரம் அப்போ அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அங்கே பாரு நீ ஜாக்கியை நீ கீழே ஒழுங்காக வைக்கல, அது பேலன்ஸாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கு நான் எத்தனை டைம் சொன்னாலும் அதை சரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு நம்ம டாட்டாவை திட்டிட்டு இருக்காரு. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம டாட்டாவோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, நான் வேறு கம்பெனி போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டா சொல்ல, நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் நீ மேலும் மேலும் போயிட்டு உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம், அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு நம்ம டாட்டாவை திட்டிட்டு இருக்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம டாட்டாவும் அவர் ஃப்ரெண்டும் மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, நீ வெளில போ, அதுக்குள்ள அந்த ஒர்க்கை முடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டாவை கீழே தள்ளி விட்டோன்னே என்ன பண்றாரு நம்ம டாட்டா, அங்க காருக்கு கொடுத்துருக்க ஜாக்கியை அவர் ரிமூவ் பண்றாரு. உள்ள இருக்கிறது ஸ்டேபிளாவே இல்லை, அதையும் அவர் கவனிக்காம வெளில இருக்கிறத ரிமூவ் பண்ணதுனால அது என்ன ஆகுதுன்னா, அவர் ஃப்ரெண்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் மேலேயே அந்த கார் அப்படியே விழுந்துருது. அவருக்கு பயங்கரமான அடிபட்டுருது. அங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அந்த காரை லிஃப்ட் பண்ணி அவர் காப்பாத்துறாங்க. இருந்தாலும் அவர் மணிக்கட்டுல நல்லா அடிபட்டதுனால அவரு இனி அந்த ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம டாட்டா பண்ணதெல்லாம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம டாட்டா பயங்கரமா பயந்துடுறாரு. அதே நேரம் அவர் அந்த வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நீ கூட ஒர்க் பண்ண ஒர்க்கருக்கு இப்படி பண்ணிட்டு அதனால இந்த கம்பெனிக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டாவை அந்த கம்பெனி வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. இந்த ஃபிளாஷ் நம்ம டாட்டாக்கு அப்படியே கட்டாக அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. 2nd எபிசோட்ல நம்ம ஹீரோயினியை அந்த பாம்பு மண்டை மிஸ்யூஸ் பண்ண வந்திருப்பான். அதே நேரம் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. நம்மலாம் தோக்க தானே போறோம், அதான் ஃபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்பு மண்டை சொல்ல நம்ம ஹீரோக்கு செம கோவமாயிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் சொல்லிட்டு போறேன் நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதனால அவனை செம்மையா அடிக்கிறாரு. இருக்கிற ஆத்திரம் தேவை அடிக்க. அதே நேரம் இங்கே நம்ம வில்லன் டீமை காட்டுறாங்க. அவ்வளோதான்டா நம்மளாம் ஜெயிச்சிருவோம், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் விளையாட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல ஆல்ட்டா ஒரு நேரம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயாமா அந்த இடத்த விட்டே போறாரு. அப்படியே ஸ்கோர் போர்டை பார்த்தா நம்ம ஹீரோட டீமே 35,000 பாயிண்ட்டும் வில்லனோட டீமே 35,500 பாயிண்ட் லீட்ல இருக்கு. அதே நேரம் 7 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே தெரிய வருது. இது எல்லாத்தையும் கீழே இருந்து குயினும் பாக்குறேன். சரி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினி அந்த டவர் கிட்ட போட்டுட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னை விட்டுட்டேன், நான் இருந்தாலும் அந்த கேம் வின் பண்ணாம விட மாட்டேன், நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பலன் இருக்கும், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதே நேரம் அவங்களுக்கு இந்த உலகத்து மேல இந்த வெறுப்பின்னு அப்படியே நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, அப்பயே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், உனக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு. இன்சின் அப்படியே கட்டாயம் நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம இந்த கேமை வின் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே நடந்து போறாரு. அடுத்த சீன்லயே அந்த கிங்ஸ் பேடான நம்ம குயாமாவை காட்டுறாங்க. குயாமா நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா நின்றுட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்து நீ ஏன்டா இங்க வந்த, உன் டவர்ட்ட நிற்க வேண்டியதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிட்ட வந்து என்னன்னு கேட்கிறப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கலாமா, கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாமா, இது என்னோட கடைசி ஆசன் மாரி நம்ம ஹீரோ சொல்ல, குயாமா என்ன பண்றாருன்னா, நீ லோ பாயிண்டா தான் இருக்க, அதனால பரவாயில்ல, நான் கை கொடுத்தாலும் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னா ஓகேவான்னு கேட்கிறப்போ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயாமா என்ன பண்றாரு, கையை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் கையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கை கொடுத்துறாரு. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. நம்ம ஹீரோ இருக்கிற நேரம் சடனா அங்க இருக்க எல்லாருக்கும் சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா ஸ்கோர் போர்ட்ல நம்ம குயாமா கிட்ட இருந்து 500 பாயிண்ட் நம்ம ஹீரோ டீமுக்கு ஏறுது. இப்போ ஹீரோட டீம் தான் லீட்ல இருக்கு. இதை பார்த்துட்டு குயாமா விளையாண்டுட்டு இருக்க. அப்படியே அந்த பிளாஷ் கட்டு போதே நம்ம ஹீரோ குயாமா பக்கத்து மீட் பண்ண ஓடி வந்திருப்பார்ல. அப்ப தூரத்துல டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க நம்ம போய் பார்த்தா நம்ம டாட்டா என்ன பண்றான், அவன் கையில இருக்க பிரேஸ்லெட் அவுக்கிறதுக்காக அந்த கையில வந்து மெட்டலால அதை கையை அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் டாட்டா இதை போல பண்ணு கேட்கிறேன்னு, நான் எல்லாருக்கும் மிஸ்டேக்கா தான் இருந்திருக்கேன், ஆனா என்னால யாரும் தோக்க கூடாது, நான் என்னோட கையை உடச்சி அந்த பிரேஸ்லெட் எடுத்து வந்துட்ட கொடுத்துட்றேன், நீ அதை பாக்கெட்ல வச்சுக்கோ, இதை வச்சுதான் நீ ஜெயிக்க முடியும், இதுதான் நம்மளோட கடைசி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா ஹீரோ என்ன சொல்றான், நீ அடிடா அப்பதான் அந்த கை உடையும் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான், டாட்டா பேச்சை கேட்டுட்டு பயங்கரமா அந்த கையை அடிச்சு உடச்சிடுறாரு. அது பயங்கரமா அடிச்சோடனே நம்ம டாட்டா என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்கிற அந்த பிரேஸ்லெட்டை வெளிக்காட்டாம எடுத்துறாரு. ஆனா நிறைய பிளட் லாஸ் ஆனோடனே நம்ம ஹீரோ அவர் போடுற ஷர்ட்டை நம்ம டாட்டாவோட கையில சுத்தி இருக்கிற உனக்கு எதுவும் ஆகாது டாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, டாட்டா என்ன பண்றாரா அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ, எப்படியாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணிடு, நான் இங்க உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாட்டா சொல்ல, ஹீரோ அப்படியே கிளாஸ் கட் ஆகுது. குயாமா கிட்ட கை கொடுத்தப்போ ஹீரோ கிட்ட அந்த பிரேஸ்லெட் இருந்திருக்கு. அப்படின்னா கேம் ரூல்ஸ் படி நம்ம ஹீரோ 2 பேரா இருந்திருக்காரு. குயாமா ஒரு ஆளா இருந்ததுனால குயாமா தோத்துட்டாரு, நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டாரு, அவரு டீமும் ஜெயிச்சிருச்சு. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எனக்கு ஒன்று நீங்க சொல்லுங்க, இது போல எல்லா கேமையும் வின் பண்ணா என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குயாமாவை கேட்க,
இப்படி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க எங்க குயாமோட டீமை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே குயாமா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாரு. இருந்தாலும் நம்ம எல்லாத்துலயும் சந்தோஷமா வின் பண்ணோம், இதுலயும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயாமா டீம் இருக்கேன். நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கொஸ்டின் தான் கேட்குறேன். நீங்க சொல்லுங்க, நான் என் சொந்த ஊருக்கு, அதாவது என்னோட வேர்ல்டுக்கு நான் போகலான்னு கேட்குறப்போ அதை பத்தி நீ என்கிட்ட கேட்காத, நீ உன்னோட கேம் நல்லா இருக்கு, நீ உன் கேமை விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயாமா சொல்ல, அதே நேரம் அந்த கேம் ஓவர் ஆயிடுது. நீ சொல்றதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, குயாமா சொல்றாரு, நீ எல்லா கேமையும் வின் பண்ணு, அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டா உனக்கே புரிஞ்சிடும், ஆனா உன்னோட கேமை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயாமா சொல்ல, அவர் தலையிலேயே அந்த வேர்ல்டு இறங்கி அவர் அப்பே இடத்துல இறந்து போறாரு. அவங்க டீம் மெம்பர்ஸும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. கடைசியா ஹீரோக்கு மேல அந்த ஏர் பலூன் இருக்குல்ல, அதுவும் வெடிச்சு இந்த கேமே அவங்க முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை யாரோ வந்து எடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குயின் தான் எழுப்பிட்டு இருக்காங்க. சடனா ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம டாட்டா கையில இருந்து நிறைய பிளட் லாஸ் ஆகி நம்ம டாட்டா அன்கான்ஷியலா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோ எழுப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் பாக்குறாங்க. இது போல நம்ம ஜெயிச்சிட்டோம் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா டாட்டா அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. டாட்டாவை அதே இடத்துல புதைச்சிட்டு நம்ம டீம்மேட் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அங்க நிக்கிற பாம்பு மண்டையும் அதை பார்த்துட்டு நம்ம தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த சீனே கட் பண்ணா ஜாக் ஆஃப் ஆர்ட்ஸ் சொல்லிட்டு இன்னொரு கேமை காட்டுறாங்க. இங்க ஒரு டேபிள்ல ஒரு பேண்ட் ஒன்று இருக்கு. அதை வந்து ஒரு ஆள் அப்படியே திருப்பி போடுற போல இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரேஸ்லெட்ல அந்த ஹார்ட் டைமண்ட் அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிற போல இருக்கு. இவன் அதை கழுத்துல எடுத்து போட்டுக்கிறான். அந்த பேண்டை போட்டுட்டு அவன் மேலே இருந்து பார்த்தா அதே போல அங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிளேஸ்ல தான் நம்ம வெள்ளை மண்டியே இருக்காங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேமோட ரூல்ஸையும் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற இடத்துல இருக்க எல்லா லைட்டும் ஆனா கேமோட ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க கழுத்துல இருக்கிற பேண்டை உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிள்ஸை உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை வச்சு பார்த்து தான் அதை நீங்க சொல்லணும். அதுவும் இங்க இருக்கிற அந்த செயலர் ரூம்குள்ள போயிட்டு நீங்க வந்து டைம் முடிஞ்சோடனே நீங்க சொல்லணும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள கரெக்டான சிம்பிளை கண்டுபிடிச்சி நீங்க சொல்லணும். இல்லைதான் நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமை சொல்றாங்க. இங்க பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரையும் காட்டிட்டு இதுதான் ஜாக் ஆஃப் ஆர்ட்ஸோட கேமே. இங்க உங்க கூட்டத்துல ஜாக் ஆஃப் ஆர்ட்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் கில் ஆயிட்டானா உங்களெல்லாம் தப்பிச்சிடலாம். இல்ல அவன் உங்க கூடயே இருந்துட்டு உங்களை கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சிடுவான். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு நாள் சர்வே பண்றீங்களோ அதுக்கான ஃபுட்டு இங்கே தான் இருக்கு, நீங்க இந்த கேமை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அங்க ஒரு ஆளை காட்டாங்க. கோட் சுட்டலாம் பட்டு அவன் ஒரு டான் போல இருக்கான். அங்க இன்னொரு டான் இருக்கான். அப்போ அங்க ப்ளூ கலர் சுடி போட்டு ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு ஒரு கேங் செய்கிறது. அந்த பொண்ணு கேங்ல நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க. நம்ம வெள்ளை மண்டை கூட ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட பையன் கலந்துக்கிறான். அதே நேரம் கீழே பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒருத்தன் அந்த காலர் எடுத்து போட்டுக்கிட்டால அவன் கூட இன்னொருத்தன் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் இங்க பேச்சா போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ப்ளூன் கவுன் போட்ட பொண்ணு அங்க இருக்கிற நிறைய பேர் அந்த பொண்ணு டீம்ல சேர்த்துக்குது. நம்ம மஞ்சள் டிஷர்ட்டிங் கேக்குது. அது என்ன பிளான் பண்ணுறா, நம்ம குரூப்பா இருப்போம், ஒருத்தவங்க சொன்னா தானே தப்பா மாறும். ஒரு ஆளை நிக்க வச்சுட்டு நீங்க எல்லாருமே சொல்லுங்க யார் தப்பா சொல்றா, நமக்கு அதுல இருந்து தெரிஞ்சிடும், நம்ம அதுல இருந்து இந்த கேமை வின் பண்ணி வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு நிக்குது. அதனால அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு திரும்பினோடனே அது நேம் சொல்றாங்க. நம்ம வெள்ள மண்டி அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளை கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணான், டைம் முடிஞ்சோடனே அவன் சொல்றான். அதை போல அந்த செல்லுக்குள்ள போறாங்க. செல்லுக்குள்ள போய் அந்த சொன்னோடனே யாருமே தப்பா சொல்லல. அதனால எல்லாரும் உயிரோட வெளில வந்துடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நினைக்குது. அங்க இருந்த ஒரு டான் என்ன பண்ணறான், அங்க இருக்கிற ஒரு ஆளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சு என்னோட பாயிண்ட் நீ சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செமையா அடிக்கிறான். அப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஒரு ஆளு அவன் வந்து அவன் காதுல இது போல நீ மாத்தி சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அடிச்சவன் என்ன பண்றானா, அந்த டானோட கழுத்துல இருக்கிற சிம்பிளை மாத்தி சொல்லிடுறான். இது போல டைமண்ட் இருக்கிற இடத்துல ஹார்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி சொன்னோன்னே இது இருக்கிற அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது இவன் மாத்தி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த டான் என்ன பண்றான், கரெக்டா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்ல அவன் அதே இடத்துல தலை வெடிச்சு இறந்து போறான். ரைட்டு, ஒரு ஆள் வெளில போக ஆரம்பிக்குது. ஒரு தப்பா நடக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இவனை நம்ம கூட வச்சுக்க கூடாது, இவனே கொலை பண்ணிடணும், இல்லை நம்ம கிட்டே சேர்த்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே கீழே டைனிங் ரூம்ல காட்டுறாங்க. அந்த டைனிங் ரூம்ல எல்லாருமே அவங்க பாயிண்ட சொல்லிட்டே இருக்க. இந்த ப்ளூ பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த பஸ்ட் மாத்தி சொன்னால அவன் கழுத்துல இருக்கிற காலரை மாத்தி சொல்லிடுது. அங்க இருக்க எல்லாருமே இது பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இவன் நம்பிடுறான் இதான் கழுத்துல இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க இது போல சொன்னதுக்கு, நான் நல்லா மாட்டிட்டு இருந்தேன், நீ காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல. அடுத்த சீனே கட் பண்ணா அவன் அதே இடத்துல தலை வெடிச்சு அவனும் இறந்து போக இங்க இருக்கிற உள்ளுக்குள்ளே இப்போ குழப்பம் ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஓரமா நீங்க பாக்குற வெள்ளமண்டை இனிமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பம்னு சொல்ல அங்க ஒரு மஞ்சள் பொண்ணு வந்து பதட்டமாயிடுறாங்க. எல்லாரும் மாத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரெட்டு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கண்டுபிடிச்சிது. இது போல மாத்தி சொல்றாங்க, நமக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்ல பார்த்துட்டே இருக்கணும். அந்த குரூப்ல இருக்கிற பொண்ணு மறுபடியும் அந்த மஞ்சள் பொண்ணுக்கு தப்பா சொல்லி அந்த பொண்ணை வெளில அனுப்ப ட்ரை பண்ணுது. ஆனா கடைசியில அந்த பொண்ணு வெளில போயிடுறாங்க பயந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போடுறது அந்த ப்ளூ கலர் கவுன் போட்ட பொண்ணு தான். இந்த சீன்ல ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கு இந்த ப்ளூ கவுன் போட்ட பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு டவுட் ஆயிருது, நமக்கு தப்பா தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் இந்த பொண்ணு கரெக்டா சொன்னேன். அங்க இருக்கிற மக்களும் ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊதான் கொட்டுறாங்க. என்ன ஏதுன்னே சொல்லாம விட்டுறாங்க. இந்த மஞ்சள் கவுன் போட்ட பொண்ணுக்கு டவுட் வந்தது. அதே நேரம் அங்க 2 பேர் இருக்காங்க. இது போல என்னோட பாயிண்ட் நீங்க சொல்ல முடியுமா, என் டீம் என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அந்த ப்ளூ கவுன் போட்ட பொண்ணு இந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கோம், ஆனா சந்தேகத்துல இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு அவன் மாத்தி சொல்லிடுறான். ஹார்ட்டுக்கு பதிலாக வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போகுது. அந்த பொண்ணு இப்ப புதுசா வந்தவன் சொன்னதை கேட்டுட்டு நம்ம இது அந்த பொண்ணை நம்ம ஏமாத்து பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொன்னதை சொல்ல அந்த பொண்ணும் அதே இடத்துல இறந்து போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது இது போல இறக்குறது. கட் பண்ணா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மறுபடியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க ஒரு ஆளுக்கு உடம்பு முடியல, ரொம்ப இருமிட்டே இருக்கான்.
அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ளூ போட்ட பொண்ணு எனக்கு நீ சொல்லுன்னு சொல்லப்போ, அவன் கொஞ்சம் திக்கி மாத்தி சொல்றான். இந்த பொண்ணுக்கு டவுட் ஆயிடுது. நம்மளே கொலை பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டவுட் வர, கூட இருக்கிற 2 பேர்ட்ட வந்து இவனை இன்னும் கடைசி நாள் வரையும் வச்சுக்கூடாது, இவனை கொலை பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்ட பேசிட்டு அந்த ப்ளூ கவுன் போட்ட பொண்ணு வேகமா போயிட, இந்த இருமனவன் என்ன பண்றான்னா, இந்த பொண்ணு ரொம்ப சைக்கோவா இருக்கு, இந்த பொண்ணை நம்ம தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேர்ட்ட பேசுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்கிற நேரம் ப்ளூ கவுன் போட்ட பொண்ணும் அந்த உடம்பு சரியாகணும் என்ன பண்றாங்க, 2 பேரும் ஜாலியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணிடும், நம்ம 2 பேரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ண பயங்கரமான ட்விஸ்டோட தான் அந்த கேமே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ளூ கவுன் போட்ட பொண்ணுக்கு சொல்றப்போ இவங்க மாத்தி சொல்றாங்க, அவனுக்கு சொல்றப்போ இந்த பொண்ணு பேச்சு கேட்டு மாத்தி சொல்றப்போல இவங்க 2 பேரும் மாத்தி சொல்ல, அதே நேரம் இவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. ஆனா அந்த சந்தேகம் இவங்க 2 பேருக்குள்ளே வர்றதுனால இவங்க 2 பேரும் மாத்தி சொல்லிக்கிறாங்க. 2 பேருமே அது இடத்துல இவங்களே இறந்து போறாங்க. இப்போ டீம்ல இருக்கிறது 6 பேர் தான். ஆனா 2 பேருக்கும் ஈக்குவலான பாயிண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த டான் கூட இருக்கிற பொண்ணு என்ன சொல்றா, நான் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லுவேன், நம்ம ஜேக்கப் பார்ட்டி யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பையன் என்ன பண்றான், ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா வெள்ள மண்டை என்ன சொல்றான், நீ எதுவும் பயப்படாத, நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிம்பிளையும் சொல்றான், நீ என்னோட சிம்பிளை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க. ஆனா அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது, நானும் இறந்துருவோம்னா அந்த கேமை விட்டு வெளியே போக மாட்டான் அப்படின்னு சொல்ல, நீ இது காமாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ள மண்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மஞ்சள் டிஷர்ட் நல்லா பயந்து போயிருக்கான். அதே நேரம் அந்த டைமும் முடியுது, இவனோட சிம்பிளை சொல்றதுக்கு அந்த செல்லுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து பயத்துல அவனே தப்பா சொல்லி அவனும் அதே இடத்துல இறந்து போறான். இப்போ இருக்கிறது அந்த 5 பேர் தான் இருக்காங்க. ஆனா வெள்ள மண்டை பாக்குறப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, அப்பதான் நம்ம வெள்ள மண்டிக்கு ஒரு ஐடியா வருது, 5 பேர் இருக்கோம், ஆனா நான் மட்டும் தனியா இருக்கேன், இவங்க 2 பேரும் இருக்காங்களே, நமக்கு யார் சிம்பிளா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் யோசிச்சுட்டு இருக்க. இவன் நல்லா மாட்டிக்கிட்டான்டா, இவன் எப்படி இந்த கேம்ல இருந்து வெளில போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதோடய இந்த 3rd எபிசோட முடிச்சிடறாங்க. இந்த ஆலிசன் பார்டர்லாண்டோட 3rd எபிசோட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு இனி வர எல்லா எபிசோடுமே பயங்கரமா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, எல்லா எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ். அடுத்த வீடியோவை கடைசியில் அப்லோட் பண்ணிடுவோம். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.